அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய வீணா ஒரு வீணை கதையின் தொடர்ச்சி. பழனி, வேலைக்காரி செல்வி, வாசலில் நின்ற கூர்க்கா மூவரையும் அருண் விசாரித்த போது ஒரே மாதிரியான தகவல் தான் கிடைத்தது. பச்சை வண்ணத்தில் மஞ்சள் பூப்பட்ட சாடின் பாப்ளின் பாவாடையும் மஞ்சள் வண்ணத்தில் ஜாக்கெட்டும் போட்டிருந்தாள். கைகளில் எப்பொழுதும் அணியும் தங்க வளையல்கள், காதுகளில் வைரக்கம்மல், கையில் கடிகாரம், கருப்பு நிறத்தில் ஒரு சிறு பெட்டியை தூக்கி கொண்டு சென்றாள். ஆளுக்கு ஆள் சிறிது கொடுத்த தகவலில் ஓரளவு நிர்மலா வெளியே புறப்பட்டு சென்றபோது என்ன உடையில் என்ன அலங்காரத்தில் சென்றாள் என்பதை அருண் உருவகப்படுத்தி கொண்டான். கூர்க்கா கலவரத்துடன் அவள் போன திசையை சுட்டிக்காட்டினான். அப்படியென்றால் அருகில் சற்று தொலைவில் இருந்த பஸ் நிலையத்திற்குத்தான் அவள் சென்றிருக்க வேண்டும். பஸ் நிறுத்தத்துக்கு அருகே ஒரு பெட்டி கடை, சோடா கலர் வகைகளிலிருந்து குளிர்பானங்கள், சிகரெட் முதலியன வேகமாக விற்பனையாகிக் கொண்டிருந்த கடை. அதன் முதலாளியை மெல்ல விசாரித்து பார்த்தால் நிலையத்தில் நிற்கும் அத்தனை பேரும் அவன் கடை வாயிலை மிதித்துத்தானே போக வேண்டும். கட்டாயம் நிர்மலா அவன் கண்களில் பட்டிருப்பாள். பிற்பகல் 3 மணிக்கு கடையில் கூட்டம் இருக்கவில்லை. ஒரு சிறுமி கேட்ட முட்டாய்களை பொட்டலம் கட்டி சில்லறையுடன் கடைக்காரர் விரட்டி கொண்டிருந்த சமயம் அருண் அவரை அணுகி ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கி கொண்டான். அருணின் தோற்றம், அருகில் அவன் நிறுத்தி வைத்திருந்த புத்தம் புதிய மோட்டார் சைக்கிள், அவன் பேசிய மரியாதை, தோரணை எல்லாம் கடைக்காரரை கவர்ந்தது. யாரோ பெரிய மனிதர் தமது கடைக்கு வந்து சிகரெட் வாங்குகிறார் என்று மகிழ்ந்து போனார். அது சமயம் கொஞ்ச தூரத்திலே ஒரு அழகான பெண் நடந்து போய் கொண்டிருந்தாள். அருண் சிகரெட் புகைக்கும் வழக்கமுடையவன் அல்ல. பெட்டியை சட்டைப்பையில் வைத்துக்கொண்டு மீதி சில்லறையை வாங்கி பேண்ட் பாக்கெட்டில் திணித்தபடி மெல்ல சிரித்தான். பெண் பார்க்க அழகாக இருக்கிறாள் இல்லையா? தனியா இப்படி போகிறது இந்த காலத்தில் ரொம்பவே ஆபத்து. கடைக்காரர் கண்களும் அந்த காட்சியைத்தான் ரசித்து கொண்டிருந்தன. அழகான பெண்கள் என்றாலே திரும்பி பார்க்காத ஆண்கள் ரொம்ப குறைவு என்று எண்ணியபடி புன்முறுவல் அளித்தார். வாடிக்கைக்காரர் யாரும் இல்லாததால் வந்தவனிடம் வம்பு பேச அவரது நா துடித்தது. நேத்து கூட இதே நேரத்தில் அழகான பள்ளிக்கூட பொண்ணு கையில் பெட்டியோட வேகமா பஸ் நிலையத்துக்கு போய்கிட்டு இருந்தது. வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு ஓடுதுன்னு சந்தேகமா இருந்தது. அதையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். பணக்கார பெண் போல தோணுச்சு. பச்சை பாவாடையும் மஞ்சள் சட்டையும் போட்டுக்கிட்டு இருந்தாள். நிலையத்தில் நிற்பதற்குள்ளே ஒரு நீல நிற அம்பாசிடர் கார் பின்னாலேயே வந்து நின்னுச்சு. அவங்களுக்கு வேண்டியவங்க போல இருக்கு. கதவை திறந்து விட்டாங்க. அருணின் காதுகள் கூர்மையாகின. நெஞ்சிலே ஒரு பரபரப்பு. பணக்கார பெண்ணாக இருந்தால் பஸ் நிலையத்துக்கு வருவானேன்? கார் புறப்பட்டு இருக்கலாமே. ஒரு 77 கொடுங்கோ என்று அருண் 5 ரூபாய் தாளை நீட்ட கடைக்காரர் கதையை தொடர்ந்தார். அந்த கார்காரங்க கடைக்கிட்ட மெதுவா போனப்ப நின்று ஏதாச்சும் வாங்க மாட்டாங்களான்னு பார்த்தேன். அப்ப கண்ணுல கார் எண் தெரிஞ்சது. TMX 880. அந்த பெண்ணை ஏத்திக்கிட்டு கார் உடனே நகர்ந்து போனதும் எனக்கு கொஞ்சம் ஏமாற்றமாகத்தான் இருந்துச்சு. சில்லறையை எண்ணாது வாங்கி பேண்ட் பையில் திணித்து கொண்டு நன்றி தெரிவித்துவிட்டு மிகவும் பதைபதைப்பாக மோட்டார் சைக்கிளில் பறந்தான் அருண். சிறிது நேரத்தில் அண்ணா நகரில் இருந்த தங்கள் குடும்ப நண்பர், ஓய்வு அடைந்த காவல்துறை அதிகாரி மகாலிங்கம் வீட்டிற்கு வந்தான். என்ன அத்தி புத்தாப்புல இந்த பக்கம்? மிக்க உற்சாகத்துடன் மகாலிங்கம் வரவேற்றார். இருக்கையில் உட்கார்ந்தவுடன் வேகமாக தான் வந்த காரியத்தை விவரமாக தெரிவித்தான் அருண். உங்கள் உதவியால் அந்த எண் உள்ள கார் முகவரியை எனக்கு கண்டுபிடித்து தர வேண்டும். உங்களுக்கு போக்குவரத்து இலாக்காவில் பல காவல்துறை அதிகாரிகளை தெரிந்திருக்கும் என்று கெஞ்சினான். மகாலிங்கம் காரின் எண்களை குறித்து கொண்டு மறுநாள் பிற்பகல் தொலைபேசியில் அருணை அழைத்தார். காரின் சொந்தக்காரரின் பெயர் முகவரியை தந்தார். இதோ பார் அருண், நீயே துப்பு வேலைக்குள் நுழைவதை விட போலீசில் புகார் செய்துவிடு, வேலை சுலபமாகிவிடும், அதுவே முறை என்றார். மகாலிங்கத்தை பெரியப்பா என்று அவன் அழைப்பது வழக்கம். இதில் ஒரு சிக்கல் இருக்கிறது பெரியப்பா. பெண் பெரிய இடத்தைச் சேர்ந்தவள். போலீஸ் பின்னர் பாதுகாப்பு இல்லம் என்று விவகாரம் வளர்ந்து கொண்டே போய்விட்டால் அவளது வருங்காலம் கெட்டுவிடுமே. சொந்த முயற்சியால் தேடி கண்டுபிடித்து விட்டால் விவகாரத்தை ரகசியமாக அமைக்கிவிடலாம். என்னால் முடியாவிடில் காவல்துறையின் தயவை தேடுகிறேன் என்றான். சரி, உன் விருப்பப்படியே செய் என்று வாழ்த்திவிட்டு மகாலிங்கம் போனை வைத்தார். அருண் புறப்படும் முன் வீணா அவனை தொலைபேசியில் அவசரமாக கூப்பிட்டாள். நிர்மலாவின் சிநேகிதி வசந்தி வீட்டிற்கு நேற்று இரவு யாரோ ஒரு முரடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டானாம். உங்கள் பெண் சாந்தா எங்கள் வசம் இருக்கிறாள். 20,000 ரூபாய் ரொக்கத்துடன் கடற்கரையில் வந்து நடுநிசையில் சந்தித்தால் பெண் கிடைப்பாள் என்று மிரட்டினானாம்.
அவள் அப்பா அவனை அதட்டி அடக்கி விட்டாராம். இந்த சங்கதியை நிர்மலாவுக்கு தெரிவிக்க விரும்பி நிர்மலாவை கூப்பிடும்படி கேட்டாள். நிர்மலா ஊட்டிக்கு போயிருப்பதாகவும் வர 1 மாதம் ஆகும் என கூறி போனை வைத்து விட்டேன் என்றாள். இப்பொழுது அருணுக்கு நன்றாக புரிந்துவிட்டது. நீல நிற அம்பாசிடரில் இருந்தவர்கள் நிர்மலாவை கடத்தி சென்றிருக்கிறார்கள். நிர்மலா பயத்திலேயே வீட்டு சங்கதி தெரியக்கூடாது என்று வசந்தியின் முகவரியையும் தொலைபேசி எண்ணையும் கொடுத்து அவர்கள் வீட்டு பெண் சாந்தா என்று பொய் சொல்லியிருக்கிறாள். இந்நேரம் அவள் கதி என்ன ஆகியிருக்குமோ என்று எண்ணி கவலையுடன் வேகமாக தன் மோட்டார் சைக்கிளில் பூந்தமல்லிக்கு அந்த பாழடைந்த பங்களாவை தேடிக்கொண்டு புறப்பட்டான். கேட்டை காத்த கூர்காவிடம் 10 ரூபாய் தாளையை நீட்டி உள்ளே நுழைந்தான். போர்டிகோவில் நின்ற நீல நிற அம்பாசிடரை கண்டதும் அவன் நெஞ்சு பரபரப்பில் துடித்தது. யார் இது? திறந்த வீட்டில் நாய் போல வந்தவனை திகைப்புடன் பார்த்தபடி வராந்தாவில் வந்து நின்றாள் செண்பகம். முதல் நாள் போன்று பட்டும் பொட்டும் நகையுமாக பெரிய மனிதர் வீட்டு பெண் போன்ற அலங்காரத்திலே காலம்பட்டாள். நேற்று நீங்கள் இந்த காரில் அழைத்து வந்த பெண் சாந்தாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கிறேன். அவள் என் தங்கை என்றான் அருண் அழுத்தமாக. ஆளை அப்படியே அப்பளமாக நொறுக்கி விழுங்கிவிடும் சாமர்த்தியம் உள்ள செண்பகம் அசட்டையாக அவனை ஏறிட்டு பார்த்தாள். அப்படி யாரும் எங்களுடன் வரவில்லை. சந்தேகம் இருந்தால் எங்கள் வீட்டு ஆளை கூப்பிடுகிறேன், கேட்டுக்கோங்க. வீட்டை நீங்களே வேணும்னாலும் சோதிச்சுக்கலாம். நல்ல குடும்பத்தில் வாழற எங்களை பற்றி அப்படி யார் தவறான தகவல் தந்திருக்காங்க? டேய் வேணும், இங்கே வா என்று அழைத்தாள். கரளாக்கட்டை சுழற்றி பருத்த தோளும் பரட்டை தலையும் சிவந்த கண்களுமாக அவன் தோற்றம் அருணையே கொஞ்சம் கலக்கச் செய்தது. ஆனால் அவனுக்கு நன்றாக புரிந்துவிட்டது. பெண்களை கடத்தல் செய்து விபச்சாரத்திற்கு விற்கும் ஒரு பயங்கர கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் இருவரும் என்பதை ஊகித்து கொண்டான். யானை தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக்கொள்ளும் என்பார்கள். அதுபோல ஒரு பயங்கர கூட்டத்தின் பிடியில் தானே போய் சிக்கிக் கொண்டு விட்டாளே நிர்மலா. இந்நேரம் அவள் எங்கே இருக்கிறாளோ, எந்த விதமான நிலையில் இருக்கிறாளோ? அடக்கடவுளே! அருணின் மனம் வேதனையில் புலம்பியது. வேதனையின் மயக்கத்திலே நிர்மலா இரவு உறங்கி போய்விட்டாள். காலையில் அரைக்கதவை திறந்து கொண்டு செண்பகம் உள்ளே வந்தாள். ஒரு அலுமினிய தட்டில் குழம்பில் மிதந்த 2 தோசைகளையும் அலுமினிய குவளையில் காஃபியும் கொண்டு வந்து கட்டில் ஓரமாக வேணு வைத்தான். அதை பாராதது போல நிர்மலா தூங்கும் பாவனையில் கண்களை மூடிக்கொண்டிருந்தாள். எழுந்தால் பசியில் தானே நாய் போல தின்பாள். செண்பகம் ஏளனமாக கூறி இருவரும் அறையை விட்டு வெளியே சென்றனர். கதவை பூட்டும் முன் இடுங்கிய கண்களின் வழியே வேணுவின் இடுப்பில் இருந்த பெல்ட்டை பார்த்ததும் மறுபடியும் அவள் உடல் பயத்திலும் வேதனையிலும் துடித்து போயின. பகல் 12 மணி அளவில் அவர்கள் மீண்டும் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தபோது அவளால் இன்னும் தூங்குவது போல் நடிக்க முடியவில்லை. காலையில் கொண்டு வந்த டிஃபனை அவள் தொடவில்லை என்று செண்பகத்துக்கு தாங்க முடியாத எரிச்சல். எழுந்திரு என்று அதட்டினாள். கையோடு நிர்மலாவின் பெட்டியிலிருந்து எடுத்து வந்த ஒரு பாவாடை, சட்டை, சோப்பு, சீப்பு, பவுடர் இத்தியாதிகளை கட்டிலில் ஒரு பக்கம் வைத்தாள். தாவாரத்து கோடியில் குளிக்கிற அறை இருக்கு. இதெல்லாம் எடுத்துட்டு போய் பல் விளக்கி முகம் கழுவி தலையை பின்னல் இட்டுக்கொண்டு உடை மாற்றி கொண்டு வா. முகத்தில் பளிச்சின்னு ஒரு பொட்டையும் வைத்துக்கொள், சீக்கிரம் என்று அதட்டினாள். முதுகில் ஏற்பட்டிருந்த ரணத்தின் மீது ஒட்டி கொண்டிருந்த சட்டையை கழற்றுவதற்குள் வேதனை தாங்க முடியாது அழுகை வந்தது. இன்னுமா அலங்காரம் முடியல? குளியல் அறை அருகே நின்றபடி செண்பகம் குரல் கொடுக்க பயந்து கொண்டு வேகமாக உடை மாற்றிக்கொண்டு அவள் வெளியே வந்தாள். செண்பகம் அவளை ஏற இறங்க பார்த்துவிட்டு தன் அருகே நின்ற இளைஞனிடம் கண்களால் ஏதோ ஜாடை செய்தாள். சில நிமிடத்தில் முன்னறையில் ஒரு கட்டை குரல் ஓங்கி இருந்தது. உடனே அவர்கள் பரபரப்படைந்து போனார்கள். முனுசாமி அண்ணாச்சி வந்துட்டார், உட்கார சொல்லு, அவளை கூட்டி வரேன் வேணுவுக்கு உத்தரவிட்டாள் செண்பகம். இதோ பார், உன்னை ஒரு பெரிய மனிதரிடம் ஒப்படைக்கப் போகிறேன். போகிற இடத்தில் ஒழுங்கா நடந்து கொள். அதட்டியபடி நிர்மலாவை அந்த அறைக்கு முன்னறைக்கு தள்ளி கொண்டு போனாள். அங்கிருந்த பழைய சோபா ஒன்றில் வழிந்து கொண்டிருந்த வழுக்கை தலை, சில்க் ஜிப்பா, வெள்ளை வேட்டி, சந்தன பொட்டு ஆசாமியை கண்டதும் அவர்கள் மூவரும் கும்பிடு போட்டார்கள். வெற்றிலையில் சிவந்து போன உதட்டின் பின் காவி ஏறிய பற்களை காட்டியபடி முருவளித்த முனுசாமியை சுற்றி வயிற்றை புரட்டும் அளவுக்கு பலமான அத்தர்பணம். பதிலுக்கு கும்பிடு போட்டு தமது ஜரிய துண்டை தோளில் உதறி போட்டபடி எழுந்து நின்ற முனுசாமியின் கண்கள் வியப்பால் விரிந்தன. தன் எதிரே நின்ற அந்த பெண்ணை அல்வா துண்டத்தை எடுத்து லபக்கென்று விழுங்க ஆசைப்படும் சிறுவனைப் போல மிகவும் வியப்பும் ஆவலுமாக பார்த்தார்.
நிர்மலாவுக்கு இந்தி மொழி தெரியாது என்று அவர்கள் அந்த மொழியில் பேசத் தொடங்கினர். பள்ளிக்கூடத்தில் தமிழுடன் இந்தியையும் கற்றுக்கொண்டிருந்தவள் அவள். அதனால் இந்தி உரையாடலை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. ரொம்ப பொடிக்குட்டி, 4000 ரொம்ப அதிகம். ஆமாம், துடைச்சி விட்ட பொம்மை போல ஒரு நகை நட்டு இல்லாமல் இவள் எங்கே கிடைத்தாள்? எங்கேயோ பொறுக்கிக்கிட்டு வந்தோம். அதை விடுங்க. பொண்ணு நகை இல்லாட்டி கூட பச்சை கிளியாட்டமா இருக்கிறாள். உங்கள் வீட்டில் 2 நாள் சாப்பிட்டால் தெளிஞ்சு போய்விடுவாள். பிறகு நீங்கள் எல்லாம் வாங்கி அலங்காரம் செய்துக்கோங்க. முனுசாமி ஒரே எட்டில் அவள் அருகில் வந்து முகவாயை நிமிர்த்தி பார்த்தார். கோபத்துடன் அவர் கையை தட்டிவிட்ட நிர்மலா தனக்குள் என்னவோ முணுமுணுத்ததை கேட்டு அவர் உரக்கச் சிரித்தார். முத்து கோத்தாப்புல பல்லு வரிசையா இருக்கே. நிர்மலா முகம் சிவந்து போனாள். அவள் 7 வயது சிறுமியாக இருக்கும்பொழுது தன் தந்தையுடன் அவர்களது கிராமத்துக்கு போயிருந்தாள். தமது நிலம், தோட்டம், வீடு, மாடுகள் எல்லாவற்றையும் விற்று முதலாக்கத்தான் அவள் அப்பா சென்றிருந்தார். மாடுகளை வாங்க வந்தவர்கள் மாட்டின் வாயை திறந்து பற்களை பரிசோதித்ததை அவள் வேடிக்கை பார்த்து கொண்டு நின்ற நினைப்பு இப்பொழுது சுளீர் என்று மூளையில் பளிச்சிட்டது. அவள் என்ன மாடா? இந்த மனிதன் அவள் பல்லை பிடித்து பார்க்கிறானே, தடியன். முகத்தை சுளித்து கொண்டாள். பார்க்க சின்னவளா இருக்காளன்னு நினைக்காதீங்க, ஊசி மிளகாய். செண்பகம் கேலியாக ஹிந்தியில் சொல்லி சிரித்தாள். ஊசி மிளகாய் ஊறுகாய் எனக்கு ரொம்ப பிடிச்சதாச்சே என்றார் அவர். அவர்கள் அனைவரும் அவளை ஒரு வியாபார பொருளாக நிறுத்தி வைத்துக்கொண்டு சிரிப்பதைக் கண்டு கோபத்திலே கொதித்து போனாள் நிர்மலா. அழுகையும் ஆத்திரமும் பொத்து கொண்டு வந்தது. ஆனால் அவளால் என்ன செய்ய முடியும்? தானே வந்து சிக்கி கொண்டு விட்டாளே. முனுசாமி தனது ஜிப்பாவுக்குள் கையை விட்டு ஒரு தடிமனான உரையை கையில் எடுத்தார். நீ கேட்ட பணத்தை கொடுத்துட்டேன், எண்ணி பார்த்துக்கொள். செண்பகத்தின் வாயெல்லாம் பல்லாகியது. நன்றி. இவளை உடனடியாக கூட்டிகிட்டு போயிடுங்க. ரொம்ப முரண்டு செய்ததால வேணு போட்ட அடியில முதுகில் கொஞ்சம் காயம். அதை என்றபடி அவள் பணத்தை திருப்தியுடன் உரையில் போட்டாள். நான் டாக்டர் வச்சு கவனிச்சுப்பேன். பிறகு அவளையும் நல்லாவே கவனிச்சுப்பேன் என்று கண்களை சிமிட்டியது அந்த கிழம். பத்திரம், ரொம்ப பச்சை குழந்தை என்றாள் செண்பகம். எல்லா குழந்தைகளும் முதலில் எனக்கு காணிக்கை செலுத்திட்டு தான் வேறு இடங்களுக்கு புறப்படுவாங்க. இவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றார் அவர். பகீர் என்ற உணர்வு அடிவயிற்றை பற்ற நிர்மலா அதன் பொருளை உணர்ந்து கொண்டு விட்டாள். எண்ணெய் சட்டியிலிருந்து எரியும் நெருப்புக்குள் பாய்ந்த நிலையாகிவிட்டதே இப்போது என்று மனம் படபடத்தது. அப்போ வரோம் என்று விடைபெற்று கொண்டார் முனுசாமி. ஐயாவோட போய் அவர் சொன்னபடி கேட்டுக்கிட்டீரு. அங்கேயும் அடம் பண்ணின நல்ல உதை கிடைக்கும் என்று கடுமையாக எச்சரித்தபடி அவளை முனுசாமி அருகே தள்ளிவிட்டாள் செண்பகம். காரில் அருகே உட்கார்ந்திருந்த நிர்மலாவின் தோளில் கையை போட அவர் முயன்றபோது அவள் கிரீச் என்று கத்திவிட்டாள். அட, மறந்தே விட்டேனே, உனக்கு முதுகிலே காயம். பாவம், முதல்ல அது ஆறட்டும். இப்போ இதுக்கெல்லாம் அவசரமில்லை. நல்லா சாப்பிடு. உடம்பு குணமானதும் உனக்கு தேவையான நகை நட்டு எல்லாம் வாங்கி தருவேன். நீ மட்டும் நான் சொன்னபடி கேட்டால் ரொம்ப சுகப்படுவே. அவள் பார்த்த ஒரு சினிமா படத்தின் கதை நினைவுக்கு வந்தது. அது படம். மெல்ல தன் தோழியின் அம்மாவுடன் ஒரு சேலையை கட்டி கொண்டு பெரிய பெண் போல ஏமாற்றி உள்ளே நுழைந்து விட்டாள். பிறகுதான் இந்த படத்திற்கு ஏன் வந்தோம் என்று மனம் பாடாய்பட்டது. அவளைப் போல ஏமாந்து விட்ட ஒரு பெண்ணை காரில் கடத்தி சென்று ஒரு விடுதியில் விற்று விடுகிறான் ஒரு முரடன். அந்த விடுதிக்காரி அவளை ஒரு வயதானவனுடன் ஒரு அறைக்குள் தள்ளி அந்த பெண் உள்ளே இருந்து அலறியதை கேட்பது போன்ற அந்த காட்சியில் அவளுக்கு உடம்பெல்லாம் ஆடியது. கடைசியில் அந்த கதாநாயகி விடுதலை அடைய முடியாது தூக்கிட்டு மடிகிறாள். சோக முடிவு கொண்ட அந்த கதையை பார்த்துவிட்டு 2 நாள் அவள் தூங்கவே இல்லை. அவளது வாழ்க்கையும் அப்படி சோகமாகத்தான் முடிய போகிறதா? சின்னம்மா வீணாவை எதிர்த்து புரட்சி செய்ய ஆரம்பித்தது எங்கே கொண்டு விட்டிருக்கிறது? வீணா அப்படி ஒன்றும் கெட்டவள் இல்லையே. அவளது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி அவளை மகிழ்விக்கத்தானே முயன்றாள். அவளை காணோம் என்று ஒரு சமயம் போலீசில் புகார் செய்திருப்பார்களோ? இந்த பயங்கர மனிதனிடமிருந்து அவள் எப்படி தப்பப் போகிறாள்? இவன் பார்வையே பிடிக்கலையே. மேலே போட்டுக்கொண்டிருக்கும் அத்தர் வயிற்றை குமட்டுகிறதே. அண்ணாவுக்கு சங்கதி தெரிஞ்சு அண்ணாவும் சின்னம்மாவும் போலீஸ் உதவியுடன் அவளை தேடி வருவதற்குள் இந்த மனிதன் அவளை என்ன செய்வானோ? தாங்க முடியாத திகிலில் அருவருப்பில் அவள் தேம்பி அழத் தொடங்கினாள். ஏய் குட்டி, என்னத்துக்கு அழற?
உன்னை நான் ராசாத்தி போல வச்சு நடத்த போறேன். நாளைக்கே உனக்கு காதுக்கு கம்மல், கைக்கு வளையல், கழுத்துக்கு சங்கிலி எல்லாம் வாங்கி தந்து பனாரஸ் பட்டுச்சலையும் எடுத்து தரப்போறேன். போடா படுவா, நீ என்னடா எனக்கு வாங்கி தர்றது? நான் பிச்சைக்காரன் வீட்டில் இருந்தா வரேன். நான் நினைச்சா உன்னையே விலைக்கு வாங்கிட முடியும். போலீஸ் வந்து குண்டாந்தடியால் உன் வழுக்கை தலையை பிளக்க போறதை பார்க்க துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். தடியா, மூஞ்சியும் முகரக்கட்டையும் பார், சோளக்காட்டு பொம்மை போல. பெரிய மனிதன் நினைப்பு, கடன்காரா என்று மனதிற்குள் பொறுமை கொண்டு கோபமாக அவனை முறைத்துவிட்டு மறுபக்கம் திரும்பி கொண்டாள் நிர்மலா. ஆமாம், இவன் அவளை எங்கே அழைத்துச் செல்கிறான்? அந்த பாழடைந்த பங்களாவை விட்டு சாலைக்குள் புகுந்த அருண் கண்களில் சற்று ஓரமாக பெரிதாக விரிந்து படர்ந்து வளர்ந்திருந்த மரத்தடியில் வரிசையாக சைக்கிள் ரிக்ஷா வண்டிகள் கண்ணில் பட்டன. சுற்றுப்புறத்தில் நடக்கும் அத்தனை சங்கதிகளும் ஓரளவு அவர்களுக்கு தெரிந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் தன் மோட்டார் சைக்கிளை தள்ளி கொண்டு அவர்களை அணுகினான். ரிப்பேர் ஆயிட்டுதா சார்? முண்டாசை இறுக்கி முடிந்து கொண்டு எழுந்து நின்ற முதல் வண்டிக்காரன் ஆதங்கத்துடன் கேட்டான். என்ன விடப்பாது, கார் வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் பாதை படு மோசம். ஆணி குத்தி டயர் பஞ்சர் ஆயிட்டதான்னு சந்தேகமா இருக்கு கூறியபடி தன் வண்டியை சோதிக்கும் பாவனையில் குனிந்தான். நல்ல வேலை பிழைச்சேன் என்றான் உற்சாகமான குரலில். அந்த வீட்டுக்கு மனுஷன் போவானா சார்? நெருப்பு குச்சியால் பல்லை குத்தி கொண்டிருந்த அந்த அடுத்த வண்டிக்காரன் வெறுப்புடன் கேட்டான். எங்க பேட்டை வன்மீகநாதர் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ண நாங்க பணம் திரட்டுறோம். இந்த அம்மா ரொம்ப பக்தியானவங்க, கணிசமா தருவாங்க என்று எங்க தலைவர் அனுப்பி வச்சார். இந்த செண்பகம் அம்மா தருவாங்கன்னு அனுப்பி வச்சார்? எச்சில் கையால காக்காய் ஓட்டாத கருமியாச்சே. அவங்க காட்டுற பக்தி எல்லாம் வெளி வேஷம். போன வாரம் 2 ரூபாய் கூலி பேசிக்கிட்டு என் வண்டியில் அதோ அங்கே தெரியுதே அந்த அங்காளம்ம பரமேஸ்வரி கோவிலுக்கு கூட்டி போக சொல்லிட்டு 1 ரூபாய் தான் பேசினேன்னு சத்தம் போட்டாள். அது பொம்பளையா, பிசாசு என்றான் லுங்கி பனியன்காரன். அந்த வீட்டுக்கு எல்லாம் உன்னை போல வாலிப பசங்க போகக்கூடாதப்பா. அந்த பொம்பளை ஏதோ தப்பு தண்டா செய்கிறாள். எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தேகம். ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் இவளையும் அந்த வெள்ளை நிற பேட்காரனையும் உள்ளே தள்ளிட போறாங்கன்னு என் மனசு தோழுது. காகிச்சட்டை அணிந்த கிழவன் கூறினான். அப்படியா? எனக்கு இந்த பக்கம் வந்து பழக்கம் இல்லை ஐயா. பெரிய பங்களாவாக இருக்கே, தர்மவான்கள் இருப்பாங்க என்று நம்பிக்கிட்டு உள்ளே போனேன். அருண் அலுப்பான குரலில் பேசினான். சில பெரிய பங்களாக்களிலே என்னென்ன அக்கிரமம் நடக்குதுன்னு தெரியுமாய்யா? இங்கே ரொம்ப தப்பு காரியங்கள் நடக்குது. அந்த பியட்காரனும் இதிலே ஒரு கூட்டு. வெள்ளை பியட்னு சொல்றீங்களே, உள்ளே நீல அம்பாசிடர் தானே நிக்குது. அதை சொல்லலை, அது இந்த பங்களாக்காரியோட கார். ஆனால் அதில் அவள் அடிக்கடி வெளியே போக மாட்டாள். பெட்ரோல் செலவுக்கு பயம். நம் வண்டியில தான் காய்கறி கடை, கோவில் எல்லாம் போவாங்க. அந்த பியட்காரனும் கருமி பயல்தான். பார்த்தால் பணக்காரனாட்டம் பட்டு வேஷ்டியும் சட்டையும் வேஷம் கட்டியிருப்பான். அவர்கிட்ட கூட உங்களுக்கு ஏதாச்சும் அனுபவம் ஏற்பட்டதா? போன மாசம் அந்த ஆசாமி கார் வெளியில வந்ததும் மக்கர் பண்ணுச்சு. நாங்க அத்தனை பேரும் கூடி தள்ளி அதை கிளப்ப செய்தோம். அந்த பெரிய மனுஷன் சட்டைக்குள்ள கையை விட்டு, அடடா பர்ஸை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். நீங்க யாராவது குரோம்பேட்டை பக்கம் வந்தால் மஞ்சுநாத காலனி கடைசி பங்களாவுக்கு வந்து கேளுங்கள், ஏதாவது இனாம் தந்துடுறேன் என்றான். ரொம்ப கெட்டிக்கார பேர் வழிதான். நாங்கள் யாரும் சட்டை செய்யலை. இந்த மனுஷன் கொடுக்க போற இனாம் காசு 1 ரூபாய்க்காக குரோம்பேட்டை வரை எவன் போவான்? கொடுக்கிற எண்ணம் வந்தால் இன்னைக்கு வந்தானே, அப்பவே கூப்பிட்டு கொடுத்திருக்கலாம். கோபமாக பேசினான் முதல் வண்டிக்காரன். இன்னைக்கு பகல் இங்கே வந்தாரா? ஆமாம், பேர் கூட அன்னைக்கு சொன்னாரே, முனுசாமி அன்கோ. அவர் வீட்டு வாசலில் போர்டு போட்டு இருக்குமாம். அங்கே நாங்கள் ஏன் போகணும்? பகல் பொழுது இந்த பங்களாவுக்குள்ளே போனார். சித்த நேரத்திலே வெளியே வந்தாரு. கார் இந்த பக்கம் திரும்பினப்போ பார்த்தோம். ஒரு பள்ளிக்கூட பெண்ணை பக்கத்திலே வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு போனார். அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருந்த அப்பல தோணுச்சு. நல்லா பார்க்கறதுக்குள்ள கார் இந்த பக்கமா வேகமா போயிடுச்சு என்றான் லுங்கிக்காரன். எச்சிலை விழுங்கி கொண்டான் அருண். இப்போது அவன் அப்பாவின் நண்பர் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி மகாலிங்கத்திடம் சொல்லி மேற்கொண்டு ஆலோசனை கேட்பதா, அல்லது நேரே குரோம்பேட்டைக்கு விரைவதா? நெஞ்சு படபடத்தது. உடலில் ஏக பரபரப்பு. இந்தாங்க பெரியவரே,
இந்த 10 ரூபாய்க்கு நீங்கள் எல்லோரும் டீயும் பண்ணும் சாப்பிடுங்க. நீங்கள் செஞ்ச உதவிக்கு அந்த கருமி பணம் தராட்டா போறான். தர்ம காரியம் செய்ய புறப்பட்டேன். உங்கள் வயிற்று பசிக்கு ஏதாச்சும் கொடுத்தால் அது சாமிக்கு ஏதோ திருப்பணியும் செய்தது போல என்பது என் கொள்கை. 10 ரூபாய் தாளை எடுத்து கிழவர் முன் நீட்டினான். நீங்கள் நல்லா இருக்கணும் சார். ஏக குரலில் அவர்கள் வாழ்த்தினர். இப்போது அவனுக்கு வாழ்த்துக்கள் அதிகம் தேவைப்பட்டன. பலருடைய ஆசிகளாலும் வாழ்த்தாலும் அவன் மேற்கொண்ட காரியம் வெற்றியடைய வேண்டும் என்ற அவா. குரோம்பேட்டைக்கு நேரே போய்விடுவது. பின்னர் காரியத்தை தன்னால் சமாளிக்க இயலாவிடில் தொலைபேசி மூலம் மகாலிங்கத்தை தொடர்பு கொண்டு அவர் ஆலோசனைப்படி நடப்பது என்ற முடிவுடன் வேகமாக வண்டியை ஓட்டி கொண்டு சென்றான். குரோம்பேட்டையில் அவர்கள் சொன்ன அந்த வீட்டை அவன் கொஞ்சம் சிரமப்பட்டு தேடி கண்டுபிடித்து விட்டான். அப்பொழுது பிற்பகல் மணி 4. மஞ்சுநாதர் காலனி என்ற அந்த குடியிருப்பு பகுதி புதிதாக உருவாகியது என்பது பளிச்சென்று தெரிந்தது. ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு விதமாக நாய்கள் பத்திரம் என்ற பலகை கேட்டில் தொங்க, சொந்தக்காரரின் பெயர் ஒரு பக்கம் சலவைக்கல்லில் மின்ன, பூத்து குலுங்கிய முன்புற தோட்டமும் புறப்பட தயாராக நின்ற கார்களுமாக அங்கு வசிக்கிறவர்கள் பணம் படைத்தவர்கள் என்பதை பறைசாற்றி கொண்டிருந்தது. முனுசாமி வசித்த வீடுதான் அந்த பகுதியில் கடைசியானது. அந்த பகுதியில் யாரோ ஒரு மகராசன் வாங்கி போட்ட இடம். எருக்கும் புதர் மன்றி கேட்பாரற்று கிடந்தது. மறுபக்கத்தில் இருந்த வீட்டுக்கும் முனுசாமி பங்களாவுக்கும் இடைவெளி அதிகம் இருந்ததால் அந்த வீட்டில் நடப்பது எதுவுமே யாருக்கும் தெரிய வழியில்லை. முனுசாமி அன்கோ என்ற பெயர் பலகையை பார்த்துவிட்டு உள்பக்கமாக பூட்டியிருந்த வீட்டின் அருகே வந்து மெல்ல கேட்டை அசைத்தான் அருண். அவ்வளவுதான். பூப்பந்துகள் போல ஆனால் ஆங்காரமான உரத்த குரலில் குறைத்தபடி 2 பொம்ரேனியன் நாய்க்குட்டிகள் வீட்டுக்கு அருகில் ஓடி வந்து துள்ளின. கிளியோ, இமா, இப்படி வாங்கோ என்று அதட்டிய ஒரு இளம் பெண் வெளிப்பட்டாள். நாய்கள் அவள் பக்கம் திரும்பி ஓடின. 2ஐயும் அள்ளி 2 பக்கமும் கைகளில் இடுக்கி தூக்கியபடி அவள் கேட்டருகே வந்தாள். யார் நீங்கள்? என்ன வேணும்? இனிய குரலில் கேட்ட அந்த அழகான பெண்ணை மிகவும் வியப்போடு பார்த்தான் அருண். முனுசாமிக்கு இப்படி ஒரு அழகான மகள் இருக்கிறாளா என்று தன்னுள் எண்ணியபடி, மிஸ்டர் முனுசாமியை பார்க்கணும். ஒரு நன்கொடை சம்பந்தமாக செண்பகம் அம்மா அனுப்பி வச்சாங்க. செண்பகம் என்ற பெயரை கேட்டதும் சந்தேகம் தீர்ந்து அவள் தன் முல்லை பல்வரிசை தெரிய மோகனமாக முருவளித்தாள். அவர் இங்கு இல்லையே என்றாள். அவரது மனைவியாரை நான் பார்க்க முடியுமா? அவங்க கிட்ட கேட்டா, நான் தான் திருமதி முனுசாமி. நன்கொடை சம்பந்தப்பட்டது எல்லாம் அவர்கிட்ட தான் கேட்கணும். உங்களை நான் வெளியே வச்சு பேசுறதுக்கு மன்னிக்கணும். அவர் வீட்டில் இல்லாத சமயம் நான் யாரையும் உள்ளே அனுமதிக்கிறதில்லை சிரித்தாள். நியாயம். ஊர் கெட்டு கிடக்கு. அவர் எப்பொழுது வருவார் என்று சொன்னால், அவர் வர 1 வாரம் பிடிக்கும். பகல் பிளேனுக்கு பம்பாய் புறப்பட்டு போனார் என்றாள். அந்த இளைஞனிடம் நான் நடுத்தர வயதை தாண்டிவிட்ட அந்த வழுக்கைத்தலை மனிதனின் ஆசை நாயகி என்பதை சொல்லிக்கொள்ள முடியாது. மனைவி என்று தானே பட்டம் வழங்கி கொண்டாள். ஆனாலும் வெட்கத்திலே அவள் முகம் சிவந்து போனது. கேட் அருகே நிற்கும் அந்த வாலிபனைப் போல் வாட்ட சாட்டமாக அரும்பு மீசையுடன் அழகான ஒரு ஆண்மகன் அவள் கழுத்திலே 3 முடிச்சு போட்டு இருந்தால் வாழ்க்கை எப்படி மாறிவிட்டிருக்கும். பெருமூச்சு விட்டபடி அவள் அவனை மீண்டும் பார்த்தாள். அருணது சிந்தனை வெகு தூரம் கனப்பொழுதிலே ஓடிவிட்டது. பகல் பொழுது பியட் காரில் முனுசாமியுடன் ஒரு பள்ளிக்கூட பெண்ணை பார்த்ததாக ரிக்ஷா வண்டிக்காரர்கள் சொன்னார்களே, இவள் பம்பாய் போய்விட்டதாக சொல்கிறாளே. அப்படியானால் பறவை பறந்து போய்விட்டது. நிர்மலா அங்குள்ள சிவப்பு விளக்கு பகுதியில் தள்ளப்பட்டு விட்டாளா? இந்நேரம் வசதியான வாழ்வை உதறிவிட்டு நிர்மலா சாக்கடைக்குள் விழுந்து விட்டாளே. அருண் பரபரப்புடன் மோட்டார் சைக்கிளில் விரைந்தான். இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.